ஹெல்த்தியாக ஒரு கால்சியம் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கருப்புளுந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர் மாறுறது இதை வச்சு பார்க்க முடியாது. அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு அடுத்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அது படபடன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கோல்டன் ஆனதுக்கப்புறம் தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நான் தோல் இல்லாததை எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் உள்ளதை எடுத்தால் ரோஸ்ட் பண்ணி தோலை நீக்கிக்கோங்க. நல்லா கோல்டனாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து பாதாம் சேர்த்து அங்கங்கே கோல்டன் ஆனதும் எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். கடைசியாக ராகி மாவு, அதை ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ராகி மாவு தவிர மற்ற எல்லாத்தையுமே ஆற விட்டுட்டு மிக்சியில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு அடுத்து சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம். தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள், வறுத்த ராகி மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெய்யை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது, ஏன்னா நட்ஸ்லேருந்து வர எண்ணெயே போதுமாக இருக்கும். டைட்டாக பிடிச்சி எடுத்திங்கன்னா கால்சியம் லட்டு ரெடி.